நீங்கள் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாட்ஸ்அப்பில் வந்து விஷயம் ஷேர் பண்ணுவீங்க, நேஷ்னல் ஆந்தம் பாடுவீங்க, ஜெயந்துன்னு சொல்லுவீங்க, கொடி ஏற்றுவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. வேறு என்ன பண்ணுவீங்க? இந்தியாவில் வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் ரீசெண்டாக வந்து நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸ் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு 11 years ஓல்டு ஃபீமேல் கிட்ட வந்து செக்ஷுவலி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கொண்டு இருக்காங்க வெஸ்ட் பெங்காலில். பெங்களூரில் ஒரு டே கேரில் ஒரு குழந்தைய வந்து தாக்கியிருக்காங்க. மத்திய பிரதேசில் ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டை வந்து செக்ஷுவலி அசால்ட் பண்ணியிருக்காங்க. பஞ்சாபில் வந்து அதே மாதிரி ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தானில் இதோட கொடூரம், ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அடிச்சிருக்காங்க, செக்ஷுவலி ஹராஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் நியூஸ் மட்டும் இல்லை, இது வந்து ஒருத்தரோட குழந்தை, ஒரு தாயின் குழந்தை, ஒரு குடும்பத்தின் எதிர்காலம். இதெல்லாம் வந்து மாறணும். எப்படி மாறும்? நீங்கள் மாறணும், நான் மாறணும், சொசைட்டி மாறணும், ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவே மாறணும். ஏன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நம்ம வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும். நம்ம எண்ணங்கள் வந்து கம்ப்ளீட்டாக மாறணும். ஓகே, இந்த மாற்றத்தை வந்து நீங்கள் தான் கொண்டு வரணும். ஓகே, இந்தியா மாறாது, பொலிட்டிக்கல் பீப்புள் மாறினாலும் நம்ம தான் வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும். ஓகே, இதை பற்றி உங்களோட கருத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம் தாராளமாக. ஓகே, ஜெய் ஹிந்த். இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், சேஞ்ச் ஆகுங்க. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.